அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம அரசியல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கயல்விழி அழகிரி இந்த பெயர் தான் கடந்த சில தினங்களாக தமிழ்நாட்டு மக்களிடையே மிக பெரும் அதிர்வலைகளை உண்டாக்கி இருக்கக்கூடிய பெயர். என்ன காரணம்னா, ஒரு வங்கி மேனேஜர் அப்படின்ட்டு கூட பார்க்காம இவங்க இப்படி அடைந்திருக்காங்களே, அப்படி என்ன நடந்தது, ஏன் இவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்ற கேள்விதான் ஒட்டுமொத்த மக்களிடையேயும் எழுந்திருக்கின்றது. அப்படி என்ன நடந்தது, அந்த வங்கி மேனேஜரிடம் வாக்குவாதம் ஏற்பட காரணம் என்ன, கயல்விழி அவர்கள் அங்கு எப்போது சென்றாங்க, என்ன நடந்தது, எதற்காக அங்கே சென்றாங்க, எந்த இடத்துல இது நடந்தது, ஏன் நடந்தது அப்படின்ட்டு இந்த விவகாரம் பற்றி பல திடுக்கிடும் உண்மைகளை தான், இதுவரை வெளிவராத பல சம்பவங்கள், பல உண்மை சம்பவங்களை தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி என்னதான் அந்த வங்கி மேனேஜர் தவறு செய்திருந்தாலும் அவரை அறைந்தது தப்பு, சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருந்தால் தான் சரியாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரியின் மகளும் முன்னாள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு. கருணாநிதியின் பேத்தியுமான கயல்விழி அழகிரி அவர்கள் செய்த சம்பவம் தான் பெரும் அதிர்ச்சியை ஒட்டுமொத்த தமிழக மக்களிடையேயும் தமிழக அரசியல் வட்டாரத்திலையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. தற்போது பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் தொடர்பாக அவங்க மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு, தீவிர விசாரணையும் நடந்து கொண்டிருக்கு. சரி, என்ன நடந்தது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, எந்த இடத்துல எங்கே நடந்தது, எப்போது நடந்தது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சென்னை அடையாறு கஸ்தூரிபாய் நகர் 3வது பிரதான சாலையில் கயல்விழி அழகிரிக்கு சொந்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு வணிக கட்டிடம் ஒன்று இருக்குது. இந்த வங்கியினுடைய வளாகத்தில் தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய NRI கிளை வாடகைக்கு இயங்கி வருது. கடந்த சில நாட்களாக இந்த கட்டிடத்தின் மின் தூக்கி பார்த்தீங்கன்னா பழுதடைஞ்சிடுச்சு, வேலை செய்யலை. இது சம்பந்தமாக வங்கியினுடைய கிளை மேலாளர், அந்த வங்கியினுடைய மேனேஜர் அர்ஷின் சிங் அப்படின்றவர் கட்டிடத்தினுடைய மேலாளரிடம், அந்த கட்டிடத்துக்கு ஒரு மேலாளர் இருக்கார், கட்டட மேனேஜர் அப்படின்ட்டு, அவர்கிட்ட பல முறை புகார் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் எந்த நடவடிக்கையும் அவர் எடுக்கலை. இதனால் சரி, நேரடியாக நாம் கட்டிட உரிமையாளரான கயல்விழி அவர்களிடம் சொல்லலாம் அப்படின்ட்டு வங்கி தரப்புல இருந்து முறையிட்டு இருக்காங்க. சரி, ரைட்டு, அங்கே என்னதான் நடக்குது அப்படின்ட்டு தெரிந்து கொள்வதற்காக கயல்விழி அழகிரி அவர்கள் ஜூலை 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நேராக அந்த வங்கிக்கு போயிருக்காங்க. வங்கிக்கு போன அவங்க நேரடியாக வங்கியின் மேலாளர், வங்கி மேனேஜர் அர்ஷின் சிங்கினுடைய அறைக்குள்ளார நுழைந்திருக்காங்க. கயல்விழி அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய PA ஒருவர் சென்றிருக்கிறாரு. அவரிடம், அந்த வங்கி மேலாளரிடம் லிஃப்ட் பிரச்சனை குறித்து கயல்விழி கேட்டிருக்காங்க. அப்போது தான் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் இடையே கடுமையான ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு கட்டத்தில் கயல்விழி பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபமாயிட்டாங்க. என்கிட்ட நீ இப்படி பேசலாமா, என்ன கன்னத்தில் கை வச்சுங்க திமிர என்கிட்ட நீ பதில் சொல்கிற அப்படின்ற மாதிரி கோபமான கயல்விழி பார்த்தீங்கன்னா அந்த வங்கி மேனேஜர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு அவருடைய கன்னத்தில் பார்த்தீங்கன்னா அறைந்திருக்காங்க. இதனால் அதிர்ச்சியான வங்கி ஊழியர்கள் எல்லோருமே அங்கே வந்துட்டு இருக்காங்க. வந்து பேசியிருக்காங்க. பேசினதுக்கு அப்புறம் கயல்விழி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. வங்கி மேலாளர் அறைக்குள்ளார நடந்த இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த CCTV கேமராவில் தெளிவாக பதிவாகி இருக்கு. இதெல்லாம் எப்போ வெளியாச்சு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த சம்பவம் தொடர்பான காட்சிகள் எல்லாம் சனிக்கிழமை ஜூலை 25 சனிக்கிழமை அன்று தான் வெளியானது. ஆனால் இந்த சம்பவம் நடந்தது ஜூலை 20ஆம் தேதி. கிட்டத்தட்ட 5 நாட்களுக்கு பிறகு தான் இந்த வீடியோ ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் பரவியது. இதை வெளியிட்டது வங்கி தரப்பிலிருந்து தான் இந்த வீடியோ வெளியாகி இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவலுமே வெளியாகி இருக்கின்றது. பாதிக்கப்பட்ட அந்த வங்கி மேலாளர் அர்ஷின் சிங் என்ன பண்ணியிருக்கிறார்னா, வங்கியினுடைய தலைமை மேலாளர் நமச்சிவாயம் உடன் சேர்ந்து கொண்டு 2 பேரும் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய அடையாறு காவல் நிலையத்தில் இது சம்பந்தமாக புகார் கொடுத்திருக்காங்க. முதல்ல இந்த CCTV காட்சிகளை ஆதாரமாக கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இதை பார்த்த அடையாறு காவல்துறையினர்
ஐயோ இப்படி நடந்திருக்கா அப்படின்ட்டு உடனடியாக 4 பிரிவுகளின் கீழ் கயல்விழி மீது வழக்கு பதிவு செய்திருக்காங்க. அச்சுறுத்தல், தாக்குதல், அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் அப்படின்ட்டு 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையும் இது சம்பந்தமாக மேற்கொண்டிருக்காங்க. ஒரு வங்கியினுடைய கிளை மேலாளர் கட்டிட உரிமையாளரால், அதுவோ பெரிய அரசியல் பின்னணி கொண்ட ஒரு பெண்ணால் இப்படி நடந்தது பார்த்தீங்கன்னா பெரும் அதிர்ச்சியான விஷயம்தான். அகில இந்திய வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பு மற்றும் ஊழியர்கள் சங்கங்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த சம்பவம். இதனால் அவங்க ஒரு அரசியல் பின்னணியை சார்ந்தவங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு எந்த ஒரு ஆதரவோ யாரும் கொடுக்கக்கூடாது, உடனடியாக கயல்விழியை கைது செய்யணும் அப்படின்ட்டு வங்கி ஊழியர் சங்கங்களும் பார்த்தீங்கன்னா தற்போது கோரிக்கை விடுத்திருக்காங்க. சரி, அங்கே என்னதான் நடந்தது, ஏன் இவங்க இந்த அளவுக்கு கோவப்பட்டாங்க அப்படின்றதற்கான சில காரணங்களும் வெளியாகி இருக்கின்றது. அந்த லிஃப்ட் பிரச்சனை குறித்து கேட்க அங்கே போனாங்க அல்லவா, போன உடனேயே அந்த வங்கி மேனேஜர் சரியான மரியாதை தரலை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகின்றது. உட்கார்ந்து கொண்டே இருந்தார், அவர் எழுந்து கூட நிற்கலை. ஒரு கட்டிடத்தின் உரிமையாளர், ஒரு செல்வாக்கு மிக்க அரசியல் ரீதியாக செல்வாக்கு மிக்க ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா எழுந்து நின்று தானே இருக்கணும். அவர் அந்த என்னதான் வங்கி மேனேஜராக இருந்தால் அந்த அளவுக்கு திமிராக நடந்து கொள்வதா அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புல இருந்து சொல்ல செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. முதல்ல அவர் மரியாதை கொடுக்கல. இரண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த வங்கி மேனேஜர் கிட்ட கயல்விழி அவர்கள் பேசும்போது ஏதோ கதை கேட்பது போல தெனாவட்டாக கன்னத்தில் கை வைத்து கொண்டு அவங்க சொல்கிறத கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. இதனால தான் பார்த்தீங்கன்னா கயல்விழி அவர்களுக்கு கோபம் அதிகமாகி இருக்கின்றது. உடனே கயல்விழி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உனக்கு இவ்வளவு திமிரா, நான் என்ன உங்ககிட்ட கதையாக சொல்லிட்டு இருக்கேன், இந்த பிரச்சனையை குறித்து பேசி கொண்டு இருக்க, நீ என்னடான கன்னத்தில் கை வைத்து கொண்டு ஏதோ நான் கதை சொல்வது போல எனக்கு மரியாதை கொடுக்காம நீ உட்கார்ந்து கொண்டு இருக்கையா அப்படின்ட்டு கோபப்பட்டு தான் அவங்க அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான தகவலுமே தற்போது வெளியாகி இருக்கின்றது. இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே என்னதான் நடந்திருந்தாலும் அவங்க பண்ணது பெரிய தப்பு, அவங்க சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கணும், இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேங்க் மேனேஜரினுடைய நடவடிக்கை சரியில்லை, அதனால தான் நான் இந்த மாதிரி கோபப்பட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புல இருந்து சொல்கிறாங்க. பேங்க் மேனேஜரையே இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாதாரண மனிதர்களுடைய நிலை என்ன? மற்றவர்கள் சாதாரண மனிதர் போய் ஒரு வங்கி மேனேஜரை இந்த மாதிரி பண்ணியிருந்தா அவருக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைத்திருக்கோ, உடனடியாக நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. தற்போது இவங்க மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனால் எந்தவித அரசியல் அழுத்தங்களுக்கும் ஆளாகாமல் அவங்களுக்கு கடுமையான தண்டனையை வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா வங்கி ஊழியர்கள் சங்கங்களினுடைய கருத்தாக இருக்கின்றது. ரொம்ப கொதித்து போயிருக்காங்க வங்கி ஊழியர்கள் எல்லாம். இந்த மாதிரி நடந்ததுன்னா நாளைக்கு எங்களுக்கும் இப்படி நடக்க தான் செய்யும், ஆகையால் அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வங்கியில் என்ன நடந்தது, அவங்க ஏன் இந்த மாதிரி கோபப்பட்டாங்க, எப்போது இந்த சம்பவம் நடந்தது, எதற்காக நடந்தது அப்படின்றதெல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.